ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஊர்லேருந்து கிளம்பியாச்சுங்க. கடகடன்னு கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் போயிருச்சு. வரக்கூடிய டைம் 2 பேக்கில தாங்க வந்தேன். அம்மாவ பாருங்க எவ்வளோ பெரிய லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்கன்ட்டு. எப்பவும் இப்படிதாங்க வரக்கூடிய டைமெல்லாம் நான் ஊர்லேருந்து வரக்கூடிய டைமெல்லாம் ஒரு 4, 5 பேக்கோட தான் வருவேன் வந்தா. ஏன்னா எல்லாம் நெறச்சு கை நெறைய தந்து விடுவாங்க. அதனால என் ஊர் சைடெல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு பச்சை பச்சேன்னு இருக்குங்க. கார் வந்து கொஞ்சம் கீழ வந்து நிக்கும். அந்த அளவுக்கு நமக்கு கீழ நடந்து தான் வந்து ஏறணும். ஏன்னா வழியெல்லாம் கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஆனா 2 சைடும் மரம், தென்னை மரம் பச்சை பச்சேன்னு இருக்குங்க பார்க்குறதுக்கு. அம்மாவோட முகத்தோட ஃபீல பாருங்க. ரொம்ப ஃபீலா இருக்கு. இது ஒவ்வொரு வாட்டியும் எங்களுக்கும் இருக்கும், அம்மாவுக்கும் இருக்கும். அது சொல்ல முடியாத அந்த வருத்தம். இப்போ கிளம்பிட்டோம். பஸ் ஏறுறதுக்கு தாங்க. இது பாருங்களேன், நாங்க வந்து குளுத்துற ஆறுன்னு சொல்லுவோம். தாமிரபரணி ஆறு போயிட்டுருக்குதுங்க. ஒரு டைமெல்லாம் நெறைய தண்ணியா போயிட்டுருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியா தான் போயிட்டுருக்குது. ஆனாலும் பழைய நினைவுகள் அதெல்லாம் பார்க்கக்கூடிய டைமு. எங்க ஊர் பசுமைக்கு பஞ்சமே இருக்காதுங்க. எங்க திரும்பி பார்த்தாலும் பச்சை கலர்ல தான் இருக்கும். அப்படியே பஸ் ஏற கிளம்பிட்டோம். 7 மணிக்கு பஸ்ஸு. பஸ்ஸில ஏறி உட்காந்ததுக்கப்புறம் என்னலாம் நடந்துச்சு, எந்த சூழ்நிலையில நான் வந்து சேர்ந்தேன், அப்படிங்கிறத கன்டினியூவா வீடியோவா போடுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.